இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் இருப்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். நான் அண்ணன் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். பருத்தி வீரனில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அற்புதமான ஒரு பயணம், ரொம்ப கடின உழைப்பு. அவர்கிட்ட சாதாரணமானவெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் அசாதாரணமாக தான் அண்ணனோட பயணப்பட முடியும். நான் ரொம்ப அதாவது என்னன்னா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருந்துருவார். நான் அவரோட ரூம்மேட் 6 மாதம். இவ்வளவு அழகான ஒரு பயணம், ஒரு 150 நாள் அந்த படம். என் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் சொல்லுவார், நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் ஆகிட்டார். உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான். ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு. அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது. என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான், திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே வந்து சொன்னான், சொல்லு, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். நான் அந்த எஸ் எடுத்துட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே, அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேடையில் வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. அப்பா நீ ஏதோ சொன்ன, அவன் வேற ஏதோ சொல்கிறான், அவன் ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமாதானப்படுத்திடுச்சு. அது ஒரு பயணம். ஷாம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பருத்தியில் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும். அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சில் மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணுவார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக, சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. இவன் அண்ணன்ட்டு வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள் இருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளவு தூரம் என் பின்னாடி இருந்து. ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படிதான் என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த படத்துக்காக ஏதாவது வகையில் அவன் கூடவே நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்துல உயிர் இருக்கு, அவ்வளோ உழைச்சிருக்காங்க, நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க. தேவ், கவலையப்படாதீங்க, நல்லா வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பக்கத்துல இருந்து எங்கேயோ ஒரு சீட்ல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் சரவண்கிட்ட சொன்னேன், சரவணன் உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறைதான் முடிவு பண்ணுது. நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்க இருக்காங்க. நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாம இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க உணர்த்துனீங்க. அதையும் தான் தேவுக்கு சொல்றேன், இங்கதான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே, சந்தோஷமா இருங்க, உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். வாழ்த்துக்கள். அப்புறம் தேவிகா, துணோண்டு பொடிசா பார்த்தது இப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற, தமிழ் பேசுகிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நண்பன் மகேஷ், ஆரம்பிக்கும் போது ஒரு முகம் பார்த்தோம்ல, அந்த முகம் இன்னும் அழகா இருக்கு. உங்க நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலையும் இந்த படைப்பு மேலையும் ஷியாம் மேலையும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லார் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகும். மகேஷ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்த்தி, கோகுல், உங்க 2 பேர்த்த பத்தி நிறைய சொன்னாரு. அதுவும்
மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான் ஷாம். உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெல்வோம், வெல்வோம். நல்ல படைப்பு, நல்ல விஷயங்கள். நம்ம பார்க்கறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்கு. என் குருநாதர் சொல்வார், உணர்வது அப்படின்னு சொல்வார். நாடோடிகள் படம் பார்க்கணும், உங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தோம். கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க. அப்போதான் இதுக்கே தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார், தட்டுறாங்க அப்படின்னா. அப்போதான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு. அந்த உணர்தல் இந்த படத்தில் இருக்கு. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என் ஷாம் பெருசாக ஜெயிப்பான். வாழ்த்துக்கள். கோபி, முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்தில் இருக்கு. சிலோனில் வச்சு மேடையிலலாம் நல்லா பேசுற, சிரிக்க சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல மாட்டியா, சொல்லு அப்படின்ட்டாரு. கோபிக்கு அப்போ வாய் வர மாட்டேங்குது, நாக்கு உள்ளே போகுது. கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இப்படியே இங்க வா அப்படிதான் சொல்லுவாரு. வா ஒன்மோர் போலாம் நம்மனா கரெக்டா என்கிட்ட நல்லா நடிச்சு காட்டுவாரு. அங்க போன உடனே விட்டுருவாரு. திரும்ப என்ன கூட்டிட்டு வந்த, இங்க வந்து இளவு குட்டுறானே அப்படிம்பாரு. அப்புறம் அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு அதே டைரக்டர், எங்க டைரக்டர் சிரிச்சு 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 அந்த படம் முடிச்சுட்டு நாங்க வரும்போது அவ்வளவு கொண்டாட்டமா வந்தோம். போய் திரைப்படம். வாழ்த்துக்கள் கோபி, உன் மனசுக்கு இன்னும் நிறைய களங்கள் கிடைக்கும். நீ விளையாடு.